நாமுத்துக்குமார் சொல்வாரு, மழை பெய்யா நாட்களிலும் மஞ்சள் குடையோடு வரும் திலகவதி டீச்சர் எங்களிடம் கேட்டார், படிச்சு முடிச்சு விட்டு என்ன ஆக போறீங்கன்னு. முதல் பெஞ்சை யாருக்கும் விட்டு கொடுக்காத கவிதாவும் வனிதாவும் டாக்டர் என்றார்கள் சத்தமாக. இன்றைக்கு திருமணமாகி ரேஷன் கடைகளில் கவிதாவையும் தலையில் சொருகிய சீப்போடு தன் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பும் வனிதாவையும் பார்க்க நேர்கிறது. இன்ஜினியரிங் என்று சொன்ன என்எல் சுரேஷ் கோட்டடித்து விட்டு அப்பாவியோடு சேர்ந்து பட்டு நெய்ய சென்று விட்டான். நான் என் அப்பாவின் இரும்பு கடையை பார்த்துக் கொள்வேன் என்று ராஜேஷ் சொன்ன போது எல்லோரும் சிரித்தார்கள். இன்றைக்கு நியூ ஜெர்சியில் மருத்துவராக மாறி நுண்ணுயிர்களை ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறான். நான் விமானம் ஓட்டுவேன் என்று ஐன்ஸ்டீன் சொன்ன போது எல்லோரும் வியந்து அவனை பார்த்தார்கள். இன்றைக்கு டிஎன்பிஎஸ்சி எழுதி கடைநிலை ஊழியராக இருக்கிறான். அணுசக்தி விஞ்ஞானியாவேன் என்று சொன்ன நான் கவிதை எழுதி கொண்டிருக்கிறேன். இந்த வாழ்க்கையின் ஓட்டம் ஒவ்வொருவரையும் திசை மாற்றிக்கொண்டே இருக்க, வாத்தியாராவேன் என்று சொன்ன குண்டு சுரேஷ் மட்டும் நாங்கள் படித்த அதே பள்ளியில் வாத்தியாரானான். நினைச்ச வேலையை பிடிச்சிட்டே மாப்பிள்ளன்னு நான் அவன்கிட்ட கைய நீட்டினேன். சாக்பீஸ் படிந்த தன் கைகளால் என் கைகளை பற்றி கொண்டு சொன்னான், நான் என்னிடம் படிக்கும் மாணவர்களிடம் நீ என்ன ஆகப் போகிறாய் என்று மட்டும் நான் கேட்பதே இல்லை மாப்பிள்ளன்னா. நீங்கள் என்ன படித்தீர்கள், என்ன ஆனீர்கள்? பதிவிடுங்கள்.